வீணா அப்படி சண்டை போடாதீங்க. நல்லா முறைச்சு பேசு. ராதரு மோசமான ஆளு. நல்ல முறை. சரியா? நல்ல முறையா? சரியா? சரி, இருட்டா இருக்கு. எங்க ஒண்ணுக்கு இருக்கு? என் வாயில வராரு. சரி உட்காரு. நீ வேற இருக்க கடுப்பு. என்ன வச்சிருக்க? இடத்துக்கு ஓடம்ங்கிற என்ன வச்சிருக்க? ஆதாரங்கள் இருக்குது. என்ன ஆதாரம் வச்சிருக்க? எல்லா ஆதாரம் வச்சிருக்கேன். உங்களுக்கு எது தேவை? ஓ இடம்ன்றீல. ஆமா. ஓ இடம் எப்படி நீ நிரூபிப்ப சொல்லு. ஆதாரம் இருக்கு, அத்தாச்சி இருக்கு. அத்தாச்சி யார் வச்சிருந்தது? அத்தாச்சியை புரிஞ்ச வச்சிருந்தேன். டேய், நீ வச்சிருக்க அத்தாச்சி யார் வச்சிருந்தது? நான் வச்சிருக்கேன் அத்தாச்சி. நான் அத்தாச்சி எனக்கு வைக்கிற பழக்கம்லாம் கிடையாது. ஒன்ன கட்டியே ஓத்திரமா இருக்கு. அத்தாச்சி வச்சிருக்கேன். நீ தானடா சொன்ன அத்தாச்சி வச்சிருக்கேன்னு. அத்தாச்சியை நான் தான் வச்சிருக்கேன். அதான் நீ வச்சிருக்கியா? ஏதோ இப்ப வைக்கல. இப்ப நான் வைக்கல. சரி, உனக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது? எங்க ஊர் தலையாரி வச்சிருந்தாப்புல. அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது? என்னது? அதுக்கு முன்னாடி பிரசிடண்ட் வச்சிருந்தாப்புல. இத்தனை பேர் கை மாறி உங்ககிட்ட வந்திருக்குதே. இப்ப பாருங்களேன், அந்த காலத்துல அத்தாட்சிங்கிறது பழைய அதாவது ரொம்ப பழமையான ஏடுகள் தான் அதுவா. அந்த காலத்துல வந்து ஒரு இடத்துக்கு பட்டான்னா இப்பதான் பேப்பரு. முந்தியெல்லாம் அதுல செம்பு தகடு பார்த்தா அதுல உளிய வச்சு செதுக்குவாங்க. சரி. அது சாதாரணமா பார்த்தா தெரியாது. சுண்ணாம்பு எடுத்து தடையை பார்த்தா தான் தெரியும். செம்பு பட்டா. அப்ப இந்த இடம் உன்னுடைய இடம்? ஆமா. இது என்ன இடம்? வேள்வி மலை சார்ந்த இருக்கிற குறிஞ்சி நிலம். வேள்வினா என்ன? வேள்வினா யாகம் என்று பொருள். இந்த மலைக்கு சொந்தக்காரங்க யாரு? மலைக்கு இப்போதைக்கு சொந்தக்காரங்களா? வேள்வினா யாகம். யாகத்தை பண்றது முனிவர்கள். அப்ப இந்த மலையில அமர்ந்து தவம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள். ஆமா, முனிவர்கள் தான். அப்ப இந்த மலை யாருக்கு சொந்தமான மலை? சொந்தம்னு அவங்க என்ன பாருங்க. சரி, உங்களுக்கு முனிவர் சொந்தமான நடந்த அப்புறம் எப்படி உனக்கு சொந்தம்ன்ற? நாங்க மலையே சொந்தம்னு சொல்ல கிடையாது. மலை அடிவாரத்துல ஓரத்துல ஒரு சாரல்ல விவசாயம் பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு போனா போதும் ஒரு சின்ன இடத்துல உட்கார்ந்து விவசாயம் பண்ணி இடம்ன்ற போக இருக்கு துடிக்கு சமாளிச்சு போயிருவோம். எந்த இடமே யாருக்கு நிரந்தரம்ன்ற எதுவுமே இல்லைங்க. இருக்கு துடிக்க கொஞ்சம் வாழ்ந்துட்டு போவோம். எதுவும் நிரந்தரம் கிடையாது. பெத்தவங்க வச்ச பேரும் பிணம் என்று மாறுது. பாடுபட்ட சேர்த்த சொத்து எல்லாம் வாரிசிட்ட போகுது. நீ கூடி வாழ்ந்த பொண்டாட்டியோ புருஷன் செத்து போட்டான்னு கூடவா சாகுது? 3 நாள் அழுக முக்கி முக்கி கறிட்டு எடுத்துட்டு போட்டு 4 நாள் தலைக்கு என்ன வச்சு குளிச்சு போட்டு போமயிராட்டின்னு அடுத்த 100 நாள் வேலைக்கு போயிரு தட்டத்துக்கிட்டு ஒண்ணும் கிடையாது. பட்டினத்தார் சொன்னார். ஆமா, அவ்வளவு பெரிய தத்துவத்தை ஒரே ஒரு சுருக்கமா சொல்லி விளங்க வச்சுட்டு போயிட்டா. என்ன சுருக்கம்? இப்ப நீ சொன்ன வார்த்தையை தான் சுருக்கமா சொல்லி போயிட்டா. காதற்ற ஊசியும் மாறாது காணும் கடைவெளிக்கே. ஆமா, கடைசியில செத்து போனதுக்கு அப்புறம் எது கூட வரப்போகுது? எதுவுமே இல்ல. 2 வரும். என்ன? நம்ம செஞ்ச பாவம் புண்ணியமும். நான் என்ன கேக்குறேன்னா, செத்ததுக்கு அப்புறம் இருக்கிற வரைக்கும் இந்த ஏதாவது ஒரு இடம் அவருக்கு சொந்தம் அப்படிங்கிறோம்ல. ஆமா. செத்ததுக்கு அப்புறம் மனிதனுக்கு எத்தனை அடினாங்க? முதல்ல 8 அடி, அப்புறம் 6 அடி. இப்ப அப்புறம் உள்ள விட்டா 6 அடி சொந்தம் சொல்றாங்கல்ல. அந்த 6 அடி முதல்ல சொந்தமா மனுஷனுக்கு? எதுவுமே சொந்தம் கிடையாது. நிரந்தரமற்ற உலகத்திலே மனிதன் ஒரு சுற்றுலா வந்திருக்கிறான், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்போ இங்க தூங்குறாங்கல்ல, தூங்குறவங்களுக்கு மரணத்துக்கு ஒரு ஒத்திகை இருக்கு. இந்த தூங்குற தூக்கம் மரணத்தோட ஒத்திகையா. எந்திரிச்சா உசுறு பொழச்சோம், படுத்தா ஒரேதான் படுத்தா. தூங்கும் போது வாக்கும் காற்று சுழிமாறி போனா போச்சுன்னா அந்த உடம்புல 10 வகையான காத்து இருக்கு. சரி. பிராணன், அபானன், உதானன், சமானன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சய நாகன் அப்படிங்கிற 10 வகையான காத்துல பிராணவாயுங்கிறது ஒண்ணு இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும். பிராணவாயு. உன் பேர் என்ன? தங்கராஜ். என் பேர் என்ன? கார்த்திக் ராஜா. இந்த வாய் நின்று வச்சுன்னு வச்சுக்க, ரெண்டுத்துக்கு என்ன பேரு? போனம். அது 3 எழுத்து ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ சுருக்கி பாடி சைஸ் என்ன? அப்ப இவ்வளவுதான் வாழ்க்கை. மனிதனுடைய வாழ்க்கை என்ன சொல்றா? ஒரு வட்டம். நான் ஏன் தெரியுமா? வட்டத்தினுடைய தொடக்க புள்ளி எங்க ஆரம்பிக்கிறோமோ அங்கதான் மறுபடியும் அங்கதான் முடியும். அதுதான் வாழ்க்கை. நம்ம எங்க இருந்து வந்தோமோ மறுபடியும் அங்க போக போறோம். ஆனா இடைப்பட்ட காலத்துல வாழக்கூடிய வாழ்க்கையை என்னன்னே தெரியும். நல்ல விதமா வாழ்ந்துட்டு போகணும். இறைவன் மனிதனுக்கு 6 அறிவு படைத்த மனிதனாக இந்த பூமியில நம்மளை படைச்சு விட்டுருக்காருல்ல. ஆமா. அப்ப சொன்னாங்கல்ல, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்ப மனுஷனா பிறக்கிறதே பெருசு. மனுஷனா பிறக்கிறது ஒரு அரிதான விஷயமா. 6 அறிவு படைச்ச மனுஷன் நம்மளை படைச்சாரு. ஆமா. ஏன் நமக்கு இந்த மனித பிறவியை கொடுத்தான மனுஷன் எனக்காக யோசிச்சிருக்கானா? தெரியலையே. சில பேருக்கு ஏன் மனுஷனா பிறந்தோம்னே தெரியல. வந்தோம், பிறந்தோம், கொஞ்ச நாள் விளையாடணும், அடுத்து பெரிய ஆளான திருமணம் பண்ணோம், நமக்கு வாரிசுகளை உருவாக்கணும், அதுக்காக உழைச்சோம். சொத்து சேர்த்தோம், வச்சோம், பிள்ளை விட்டு கல்யாணம் கொடுத்தோம், செத்தோம் போனோம்னு இருக்க கூடாது. முடிஞ்சு. அப்படிங்கிற மனுஷனா பிறந்தா பேரை நிலைநாட்டணும். இருந்தாலும் இறந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒரு விஷயம் சொல்லவா சாமி? நம்ம கோடீஸ்வரனா கூட இருக்கலாம். மாடி மாடியா 3 அடுக்கு மாடி கூட கட்டலாம். ஏக்கர் ஏக்கரா நீ வயக்காடு கூட வாங்கி போடலாம். உன் பேர்ல பேங்குல 1 கோடி கூட சொத்து இருக்கலாம். இம்புட்டு இருந்தாலும் நீ செத்து போனா ஐஸ் பட்டி வாடகைக்கு தான் எடுப்பாங்க. எவனும் சொந்தமா வாங்கி வீட்டுக்கு வச்சுக்கிற போது கிடையாது. அதுக்குள்ளேயும் ஆடுற ஆட்டத்தை கொஞ்சம் ஆடணும். எல்லாரும் மனுஷங்க கையை எடுத்தா ரத்தம் வரத்தான் போகுது. எல்லா பேருக்கும் பணக்காரனுக்கு ரத்தம் தான் வரும், பிச்சைக்காரனுக்கு ரத்தம் தான் வரும். இதை ஒண்ணு யாரும் பெரிய ஆள் கிடையாதுங்க. ஆவீரர் அலெக்சாண்டர்
அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நிகழ்வு நடந்துச்சு தெரியுமா? மாவீரர் அலெக்சாண்டர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. என்னன்னா, அவருடைய சவப்பட்டியை வந்து தூக்குறதுக்காக இந்த உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவர்கள் 4 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன் மருத்துவர்கள் வந்து தூக்குனா தான் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவர்கள் 4 பேரை கூட்டிட்டு வாங்க. உலகத்திலேயே என்னுடைய சவப்பட்டி அவங்க 4 பேர் தான் தூக்கணும் அப்படின்னா அது ஒரு விஷயம். அடுத்து 2வது என்ன சொல்றாங்க, என்னைய அந்த சவப்பட்டிக்கு வைக்கும்போது என் கையை 2 வெளியில வச்சிருங்க, உள்ள வைக்காதீங்க, வெளியில இப்படி தொங்குற மாதிரி வச்சிருக்கேன். வெளியே எப்படி? ஆமா, இது அவருடைய ஆசை. 3வது, நான் செத்து என்னுடைய அந்த சவப்பட்டியை தூக்கிட்டு போகும்போது நான் சம்பாரிச்சு சேர்த்து வச்ச போனா அந்த பணங்களை பூரா பணம்னாக என்னை கொண்டுட்டு போகும்போது என் பின்னாடியே போட்டுக்கிட்டே வாங்கடா அப்படின்ட்டாரா. அப்படி சொல்லிட்டு இறந்துட்டார். சரி, இறந்ததுக்கு அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம்னு யாருக்குமே தெரியல. அப்பதான் என்ன அர்த்தத்தை அவர் சொல்லிட்டு இறந்திருக்காரு தெரியுமா? அவர்களுடைய சவப்பட்டியை தூக்குனது யாரு? உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவர்கள். அவங்களால காப்பாற்ற முடியாதுன்னு ஒருத்தர் இல்லையா? ஆமா, அப்படிப்பட்ட மருத்துவர்கள் தூக்கிட்டு போறாங்கன்னா அவர் எதுக்காக தூக்க சொன்னார்னா, ஒவ்வொரு மனிதனும் பூமியில வந்தா ஒரு நாள் பிறந்தா செத்துட்டே ஆகணும். அவன் எவ்வளவு பெரிய மருத்துவனா இருந்தாலும் சரி, உசுர அவனால நிப்பாட்ட முடியாது. அதனாலதான் இவங்களாலேயே ஒரு உசுறு நான் நிப்பாட்ட முடியல. அப்போ ஒரு நாள் இறப்புங்கிறது உண்மை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காகத்தே 4 தலை சிறந்த மருத்துவர் கையை வெளியே விட்டு போனாங்க. எத்தனை தடவை எவ்வளவு போர் புரிஞ்சாரு, எவ்வளவு ராஜ்யங்களை கைப்பற்றினாரு. கடைசியில அவர் சாக போகும்போது ஏதாவது கூட போச்சா? ஒண்ணுமே இல்ல. கையில ஏதாவது இந்த பாரு, கையில ஏதாவது கொண்டு போறேனா? இல்லடா அப்படிங்கறதுக்காக கொண்டு போறேன். வெறுங்கையோட நான் வந்து வெறுங்கையோட போறேன்னு இவர் பொன் பொருள்கள் எல்லாம் சேர்த்து வச்சதை ஏன் தெரியுமா தெருவுல போட்டு போச்சுனாரு? இதே விஷயம் தான். கடைசியில நான் சேர்த்து வச்ச எதையுமே ஏன் கூட நான் கொண்டு போறது யாரு? நான் சேர்த்து வச்ச பணம், பொருள், நகைகள் அனைத்துமே எங்க இருக்குது? கீழே ஏன் கூட வரப்போதா? இல்ல ஏன் கூட உள்ள ஒரு புதைக்க போறாங்களா? இல்ல. இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற தத்துவத்தை அழகா அவருடைய இறப்புல நிரூபிச்சுட்டு போனார். மனிதனுடைய வாழ்க்கைனா என்ன, எப்படி இருக்க வேண்டும், அவரு அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்ல ஒரு கருத்துக்களை பதிவிட்டு இருக்காரு. இடுப்புல இருக்க ஒருத்தர் புதைக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆமா, ₹1 நெத்தியில வச்சு புதைப்பாங்க. அதையும் எடுத்துறாங்க. புதைக்கிறப்ப அதையும் எடுத்துருவாங்க. இடுப்புல இருக்க அருணாக்கிரியும் அறுத்துறாங்க. இந்த பூத உடம்பு எப்படி அங்க இருந்து இங்க ஆண்டவன் நமக்கு அம்மனமா வந்தோமோ திருப்பி அதே மாதிரிதான் போறோம். இடைப்பட்ட காலத்துல இதை நீ வாங்குறேன், நான் வாங்கினேன், அங்க 5 ஏக்கர் வாங்கி சண்டை சத்தம், அது இது, அவன் பொண்டாட்டி இவன் சேர்த்துக்கிட்டியா, இவன் பொண்டாட்டி அவன் வச்சுக்கிட்டியா, நீ வந்து இப்படி பிரச்சனை எதுக்கு ஓடிக்கிருக்கு? ஏங்க வண்டியில தூங்கும் போதே கேட்டு நீ அடுத்த பொண்டாட்டி பத்தி பேசுறிய ஒருத்தர் கூட நல்லா கவனிக்கல. இப்போ நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு இந்த விஷயத்த நல்லா பாக்கணும். நான் அடுத்தவன் பொண்டாட்டியை பத்தி பேசல. இது கலியுகத்துல இப்படித்தான் நடக்குது. ஒரு பழமொழி ஊருக்குள்ள சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கிளி போல பொண்டாட்டி இருக்கையில குரங்கு மாதிரி எப்படி வப்பாட்டி வச்சுக்கிடுவாங்களா? குரங்கு மாதிரி. நான் கேக்குறேன், கிளி மாதிரி இருக்கிற பொண்டாட்டியும் பொம்பளதான், குரங்கு மாதிரி இருக்கிற வப்பாட்டியும் பொம்பளதான். அது ஏன் பொண்டாட்டிய மட்டும் கிளிங்கிறேன், வப்பாட்டிய மட்டும் ஏன் குரங்குன்றேன்? எனக்கு தன்மை இருக்கு. இந்த கிளிய பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு கூண்டுக்குள்ள அடப்பட்டு நம்ம என்ன சொன்னாலும் திரும்ப சொல்லும். அக்கா சொல்லு, அம்மா சொல்லு, எல்லாம் நம்ம குடுக்கறது சாப்பிட்டு அது வாட்டுக்கு சொல்லும். இது போலதான் கட்டின பொண்டாட்டி 4 செவரு என்ற கிளி எப்படி கூண்டுக்குள்ள அடப்பட்டு இருக்கோ, கட்டிய மனைவியாகப்பட்ட இந்த வீடு என்ற கூண்டுக்குள்ள அடப்பட்டு மாமனார்ல இருந்து, மாமியார்ல இருந்து, புருஷையில இருந்து எல்லா பேருக்கும் வேணுன்ற பண்ணிவிட செய்வாங்களாம். அதனாலதான் பொண்டாட்டிய கிளி மாதிரின்னு ஒப்பிட்டேன். அதே போல இந்த வப்பாட்டிய மட்டும் ஏன் குரங்குன்றாங்க தெரியுமா? ஏன் வப்பாட்டி சோறு ஊத்தாதா? வப்பாட்டி கையால் அமுக்காதா? அதுவும் அமுக்க. வப்பாட்டிய மட்டும் ஏன் குரங்குன்றாங்கன்னா, வப்பாட்டி வச்சிருக்காங்க நல்லா கேளுங்க. இந்த குரங்கோட தன்மைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஏக்கா குரங்கு எல்லா பேரும் பார்த்திருக்கீங்களா? ஒரு நேரத்துல ஒரு இடத்துல இந்த குரங்கு உட்காராது. இங்க தவ்வும், அப்புறம் அங்க தவ்வும், அப்புறம் அங்க தவ்வும், இப்படி தவிக்கிட்டே இருக்கும். இதே போலதான் வப்பாட்டியை ஏன் குரங்குன்றாங்கன்னா, குரங்கு எப்படி தவிக்கிட்டே தெரியுதோ, வப்பாட்டி இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு உன்கிட்ட இருக்கும், அப்புறம் ஊர்ல போயிடும். இதனாலதான் வப்பாட்டிய குரங்குன்றாங்க. ஒரு இடத்துல ஒரு ஆட்டம் இருக்காது கண்ட்ரோலா. உன்கிட்ட காசு ஒண்ணு முடிஞ்சா அடுத்த ஆளு, நீ காசு சட்டியா உன் ஜோதியை முடிச்சுனா அடுத்த ஆளு. சில பேரு ஊருக்கு உபதேசம் பண்ணுவேன், அது அப்படி இது இப்படின்னு. ஆனா இந்த முண்டை முக்கூர் நிலக்க வச்சிருப்பேன். கவனிச்சு பாத்துருக்கீங்களா? இப்படித்தான் நாய்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டுச்சுக்கலாம். அது எப்படி எனக்கு இந்த மாதிரி நீ வெளியில வந்ததுல இருந்து இந்த மாதிரி கதையா பேசுறீங்க தெரியல. உன்னே முதல்ல நான் பாக்குறேன்டா, உன்னே வாட்ச் பண்றேன்டா. நாய்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டுச்சுக்கலாம். சரி, இந்த நாய்கள் என்ன மாநாடு போட்டு தெரியுமா? ஒரு 100 நாயை வச்சுட்டு ஒரு தலைவர் நாய் பேச்சா. எப்படி? நாய்களே, நம்மளாம் ரோசமான நாய்கள், இந்த மனுஷ பையன் கேவலமா நம்ம பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? இவங்களுக்குள்ள சண்டை ஓட்டாலும் சரி நம்மளத்தான் பேசுறாங்க. எச்சிக்கால நாய, தெருப்பொறிக்கு நாய, பிச்சைக்கார நாய,
நம்மளையே கேவலமா பேசுறாங்க. நம்ம என்னைக்காவது நாசம்பத்து போற மனுஷனே கேவலம் அப்படி பேசிருக்கோமா? இல்ல. இதெல்லாம் ஏன் இவங்க நம்மள பேசுறாங்க தெரியுமா? ஏன் தலைவரை பேசுறாங்க? இவங்க போடுற எச்சு சோத்தை நம்ம தின்றனாலதான் நம்மள கேவலமா பேசுறாங்க. பாரு நாய்க்கு தெரிஞ்சிருக்கு. இனிமே இந்த மனுஷங்க போடுற எச்சு சோத்தை நம்ம தின்னக்கூடாது. இத தீர்மானமா நிறைவேற்றோம்னு தலைவர் நாய் சொல்லிச்சான். இங்க ஓட்டா தீர்மானம் நிறைவேறாது, மெட்ராஸ்ல போய் தீர்மானம் போடுவோம். அப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்கிற நாயக்குள்ள அந்த தலைநாய் கூட்டிட்டு போச்சா. இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு மெட்ராஸுக்குள்ள நுழைய. சரி, இந்த வீட்டுல காது குத்து, இந்த வீட்டுல கல்யாணம், இலைய வந்து கொட்டிருக்காங்க. இந்த எச்சு சோத்தை தின்னவே கூடாத தலைவர் நாய்த்த ஓடி போய் நக்குச்சா முண்டை. ஏன் சொல்ற நீ முண்டை திருந்தன, அடுத்தால குறை சொல்லக்கூடாது தெரியுங்களா? ஒரு பழமொழி சொல்லுவா தெரியுமா? தொட்டில் பழக்கம் சுடுகாடு. நீ சொன்னீங்க கிளி மாதிரி பொண்டாட்டிக்கு ஒரு அர்த்தம் என்ன சொன்ன? குரங்கு போல பாட்டி. இல்ல கிளிக்கு என்ன, கிளி மாதிரி பொண்டாட்டிக்கு என்னமோ அர்த்தம் சொன்னீங்க. எப்ப என்ன சொன்ன? கிளி எப்படி கூண்டுக்குள்ள அடப்பட்டு இருக்கும் அதே போல இன்னொரு கிளியோட தன்மை இருக்கு. அதாவது எப்படி ஆண் கிளி இறந்து விட்டா பெண் கிளி செத்து போயிடும், பெண் கிளி இறந்து விட்டா ஆண் கிளி இறந்து போயிடும். நீ சொல்றதுதான் வந்து 1980-90 நடந்துச்சு. சரி, அப்பெல்லாம் ஒரு பெண்மகள் வந்து வீட்டுல புருஷனோட சண்டை போட்டுட்டு அவ அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கவே என்ன தெரியுமா கேட்பாங்க? எதுக்குமா வந்திருக்க வீட்டுல சண்டை? அப்ப எதுக்கு இங்க வந்து சொல்ற? எங்க பண்ணதான் சொல்ல முடியும். உன்னை எப்போ ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்தனே அங்க இருக்காரு ஒரு மாமனாரு, அவர்தே உனக்கு அப்பேன், அவர்கிட்ட நீ சொல்லிக்கணும் அப்படின்னு அந்த காலத்தை அனுப்பிவிட்டாங்க. அப்புறம் 90கள்ல வந்து பாருங்களேன், வீட்டுல புருஷனோட ஏதாவது சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு அம்மா பிறந்த வீட்டுக்கு போயிட்டாங்க, இங்க எதுக்கடி வந்த? அப்புறம் பிறந்த இடத்துக்கு வர முடியும், வேற எங்க நான் போறேன், எங்கேயா போய் செத்து கூட போ, அங்கதான் உனக்கு கடைசி வரைக்கும். இப்ப என்ன நடக்குது? புருஷனுக்கு முன்னாடி சண்டைன்னு வச்சுக்க, பொண்டாட்டிக்காரிகள் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தா புருஷன் போய் தேடி போன பொண்டாட்டி அடி போடுங்கன்னு. ஆமா, ஏண்டா நீ 3 முடிச்சு போட்டுட்டு இருக்கிற, நீ என்ன சொன்னாலும் என் பொண்ணு கேட்டுட்டு வரணுமா? டைவர்ஸ். ஆமா, டிவோர்ஸ் முடிச்சு. ஏன் அப்புறம் நீ என்ன கிளி மாறி? அதெல்லாம் இந்த காலங்கள் மாறுதுங்கிற. காலங்கள் மாறல, காலத்தை நம்ம தான் மாத்திக்கிட்டு இருக்கோம். கலாச்சாரத்தை அந்த காலத்துல வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை வேறு. நவீன காலம் அப்படிங்கறதுக்காக பொதுவா எல்லாமே மாறிட்டாங்க. நீ அதை போய் நம்ம மாத்தவே முடியாது. காலத்துலலாம் பெரியவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு நிறைய ஆத்தாமாருங்க உங்களுக்கு தெரியும், உங்க அப்பா அம்மா அப்பத்தாலாம் நீங்க பாத்திருப்பீங்க, அந்த காலத்துல புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்களாம். புருஷன் பேரை எங்கம்மா உன் புருஷன் போயிருக்காரு, சாமி வெளியே போயிருக்கு. இப்ப இந்த பக்கத்து போனாங்கன்னா அந்த பக்கத்து காலை நீட்டி முதல் உட்கார மாட்டாங்களாம். ஏன்? அந்த பக்கத்து சாமி போயிருக்கு, நான் வந்து காலை நீட்டக்கூடாது போன திசையில. இப்ப அப்படி கிடையாது, புருஷன் அப்பதான் வருவேன், அப்பதான் மூஞ்சிக்கு நேரம் அட்டனங்களை போட்டு உட்காரும். என்ன இதுல இன்னொரு விஷயம், இது வந்து விளையாடு சொல்ல, நிறைய விஷயம் இப்படித்தான் நடக்குது. நான் ஆரம்பத்துல இருந்து அப்படித்தான் சொல்றேன். ஆம்பளையில வந்து நிறைய பேர் மதிக்க மாட்டான். சரி, இப்ப விடுங்க சாமி, நீங்க ஒரே ஒரு விஷயம் நல்லா அழகா பேசுறீங்க. இப்ப நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கல, இங்க நாடகம் பாக்குற பெண்கள்கிட்ட கேட்கிறேன். இந்த நான் சொல்றது ஒரு பழமொழிதான், நான் ஒரு வரியை சொல்றேன், 2வது வரியை நீங்க சொல்லுங்க. உங்க எல்லா பேருக்குமே தெரியும். நான் இதுல இருந்து விஷயத்துக்கு வர்றேன், எந்த அளவுக்கு ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு. எங்க யாராவது சொல்லுங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னா அப்ப புருஷன் அமைவதெல்லாம் யாரு புரோக்கர் கொடுக்கிற வரமா? அப்ப ஆம்பளை எந்த இடத்துல போய் நிப்பாட்டிருக்கீங்க? அப்ப ஆம்பளை எவ்வளவு பாதிக்கப்படுறியா பேசுற? நீ பாருங்க, நான் கதைக்கு சொல்லல, வீட்டுல நடக்கிறவங்க ஒப்பிச்சுக்க எல்லாருக்கும் அப்படித்தான். இங்க மட்டும் என்ன சரி, வீட்டுக்கு வந்தா யாரும் போட்டு விட்டு தொலைஞ்சிடாதீங்க, பொண்டாடிட்ட போய் நல்லா இருக்கு. சரி, இவ்வளவு தெளிவா பேசுறீங்கல்ல, யாரப்பனே என்னங்க யாரப்பனேன்னு கேட்டேன். நான் யாரையும் பிணைய வேணாம் வரலங்க, உனக்கு பிணைய சொல்லலாம். சரி, தெளிவான கருத்துக்களை. ஏன்னா இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்துல நகைச்சுவை நடிகர்கள்ல மக்களுக்கு சென்றடைகிற மாதிரி கருத்துக்களை பேசுறீங்க சாமி. நீங்க வாழ்க பல்லாண்டு. ஒரு உண்மை என்ன தெரியுங்களா, நம்ம வந்து நாடக நடிகர் ஒரு பெருமிதம் கொள்ளணும். ஏன்னா நம்மள்ட்ட ஒரு 4 பேர் கேட்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தானே. இப்ப எனக்கு இருக்க ஒரு வைத்தியர் கேட்டீங்கன்னா, எல்லா பேருமே நல்லது பண்ண நினைப்பாங்க, ஆனா அந்த நல்லதை எப்படி பண்ணணும்னு தெரியாது. நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? நல்லது பண்ண நினைச்சா மட்டும் போத கிடையாது, அதை எப்படி செய்யணும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, காட்டுக்குள்ள ஒரு யானை ஒண்ணு இருந்துச்சு, குட்டி கதை தான். சரி, காட்டுக்குள்ள கதை நல்லா கவனிங்க. நல்லது பண்ண தெரியும், எப்படி பண்ணணும்னு தெரிய சொல்றேன். காட்டுக்குள்ள ஒரு யானை ஒண்ணு இருந்துச்சா. இந்த யானைக்கு என்ன புத்தினா, நம்ம யாரை பார்த்தாலும் நல்லது பண்ணணும், நல்ல பழக்கம் தான். இந்த யானை ஒரு நாள் காட்டுக்குள்ள போறப்ப சாமி, காத்து சூறாவளி காத்து அடிச்சுச்சான். அப்ப மரத்துல இருந்து ஒரு குருவி கூடு 3 முட்டையோட கீழே விழுந்துருச்சு. விழுந்தா இந்த யானை பாத்துருச்சு. இந்த யானை என்ன பண்ற யானை? நல்லது பண்ற யானை கீழே விழுந்துருச்சு. ஐயோ, கூட்டுல இருக்கிற முட்டையோட கூடு கீழே விழுந்துருச்சு,
தும்பிக்கை கண்ட தூக்கி திருப்பி மரத்து மேல வச்சுச்சான். காப்பாத்திட்டோம், சந்தோஷம். மறுபடியும் காத்து அடிக்க கூடு கீழே விழுக 3 முட்டையில ஒத்த முட்டை உடஞ்சு போயிருச்சு. யானைக்கு வைத்தறிச்சு, ஐயோ ஒரு முட்டை உடஞ்சு வச்சே, சங்கட்டமா இருக்க. சரி இருக்குது 2 முட்டை இருக்கு, அதையாவது காப்பாத்த. மறுபடியும் யானை தும்பிக்கை கொண்டு தூக்கி மரத்து மேல வைக்க மறுபடியும் காத்து அடிக்க கீழே கூடு விழுக 2வது முட்டையும் உடஞ்சு போச்சு. இருக்குது எத்தனை முட்டை? ஒரு முட்டை. இந்த யானை நினைச்சா பேசாம போயிருக்கலாம். இந்த நல்லது பண்ணுன்ற யானைக்கு இந்த எண்ணெய் மட்டும் போகல. நல்லது பண்ணி ஆகணும். அப்பத்தான் இந்த யானை என்ன அவனுச்சா, தூக்கி தூக்கி வச்சான், கீழே விழுந்து உடஞ்சு வச்சு இருக்கிறது ஒத்த முட்டையாவது தாய் குருவி கிட்ட பத்திரமா ஒப்படைக்கணும். யானை என்ன அவனுச்சான், முட்டையை எப்படி குருவி மேல உட்காந்து அடகாக்குதோ நம்மளும் உட்காந்து காத்து கொடுத்து அம்மாட்ட கொடுப்போம்ட்டு முட்டை மேல ஏறிக்கிட்டு உக்காந்துச்சா அந்த யானை. எதுக்காக அந்த முட்டை? உள்ள முட்டையை உடஞ்சதான் முச்சம். நல்லது பண்ண தெரிஞ்ச உனக்கு எப்படி பண்ண தெரியலையே. அதெல்லாம் புரியுது இல்ல. நான் எவ்வளவு தெளிவா கேட்டேன், அதை உனக்கு தெளிவா புரிஞ்சு பேச தெரிஞ்சா? நான் உனக்கு யார் அப்பனேன்னு கேக்குறேன், யாரையும் பிணையலங்கிற. சத்தியமான யாரையும் பிணையறது இல்ல. யார் அப்ப, நீ யார் அப்பனேன்னு கதைக்கு வந்துட்டு யாரு அப்பனே? நான் அப்பன் ஆகலங்க. ஏன் பொண்ணு கொடுக்கல? யாரு நாடகாரில் பொண்ணு தர்றாங்க? பொண்ணு கொடுக்கலையா? பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. மொட்டுதான் என்கிட்ட கொடுப்பாங்க. மொட்டாதான் தெரியுது என்ன வருது. சரி, ஒரு வேலை பொண்ணு கொடுத்துட்டா என்ன? பொண்ணு கொடுத்தா என் பிள்ளைக்கு அப்பனாவே. ஓம் பிள்ளைன்னா அது யாருக்கு பிறக்கும்? யாருக்கு பிறக்கணும்? எனக்கு தான் பிறக்கும் பிள்ளை. கை விடுவே. என்னையா? இறைவன் படைப்புல நீ ஒரு வித்தியாசமான மனிதன். நன்றி சுவாமி. எதுக்கு தெரியுமா? உனக்கு பிள்ளை பிறக்க முடியாது. நீ பிள்ளை எதுவுல பெப்ப? யோ, நான் இதுல வைக்க போறேன். பொண்டாட்டி மூலியமா பெப்பேன். உனக்கு பிறக்கும்னா? ஆமா, எனக்கு தானே பிறக்குது. உனக்குன்னா நீ எப்படா பெப்ப? நான் முக்கி பெக்க மாட்டேன், பொண்டாட்டி பெக்க. அப்ப பெக்கிறது யாரு? பெக்கிறது பொண்டாட்டி. அப்ப உன்னால பெக்க முடியாது. பெறறதுக்கு உதவி பண்ணுவேன். அப்படி வேணா சொல்லுங்க. உன்னால புள்ள வைக்க முடியாட்டி நான் வைக்க முடியாது. என் ஊருக்கு போய் சொல்லுவேன், என்னால புள்ள வைக்க முடியாது, என் பொண்டாட்டி புள்ள வைத்தாது. பொண்டாட்டிக்கு கருப்பு பயிர் கிடக்கு, கட்ட பையா இருக்கு. நான் புள்ள வைக்கிறேன். சரி, பொண்டாட்டி புள்ள வச்சிருச்சுல, தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற வேற. உனக்கு பசிக்கிற உன் பொண்டாட்டி போய் சோறுனா ஓம் பசி நிக்குமா? இல்ல, நிக்காத. அப்புறம் எப்படி உன் பொண்டாட்டி வைத்தல ஓம் பிள்ளையாக? ஏங்க, பொண்டாட்டி பிள்ளை பத்தாது ஏன் பிள்ளைன்னா நான் தானே மாங்கு மாங்கன்னு உழைச்சிருக்கேன். பரப்பட்டியா? இல்ல. இல்லையா குடி சொல்லுதியா? இல்ல. ஏதோ உன்னுடைய உதவியாலும் உன்னுடைய மனைவியினுடைய ஒத்துழைப்பாலும் ஒரு குழந்தை எப்படியே பிள்ளை வந்துருச்சு. ஏன்னா பொண்டாட்டி யாரு? பொண்டாட்டி பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி. அப்ப அந்த உன் பொண்டாட்டி பிள்ளை வச்சதுனால அது யாரு பிள்ளை? ஏன் பிள்ளை. நீ போய் ஒரு மாங்கன்னு வைக்கிற. மாங்கண்டு. சரி, கண்ணு சின்னதா இருக்கு. சரி, சிறுசா இருக்க மாங்கன்னா பெருசா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? தண்ணி ஊத்தணும், உரம் போடணும். பெரிய அப்பதான் கண்டு பெருசா வரும். மரம் ஆயிருச்சு. மரம் ஆயிருச்சு. மரத்துல இருந்து முதல்ல என்ன வரும்? மரத்துல இருந்து பூ வரும், பிஞ்சு வரும், காய் வரும், பழம் வரும். என்ன பழம்? மாங்கண்டு தான் வச்சோம். அப்ப மாம்பழம் தான் வரும். வச்சது யாரு? வச்சது நானு. அப்ப அது யாரு பழம்? மாம்பழம். ஏய், பிள்ளை வர்ற காரணம் யாரு? புள்ள வரதுக்கு நான் தான் காரணம். அது யாரு பிள்ளை? ஏன் பிள்ளை. பழம் வர்றது காரணம் யாரு? நான் தான் காரணம். அப்ப அது யாரு பழம்? மாம்பழம். ரெண்டுக்குமே நீதான் காரணம். அங்கதான் வித்தியாசம் இருக்கு. ரெண்டுக்கு நான் தான் காரணம். பிள்ளை வர்றதுக்கு நான் தான் காரணம். சரி, மாங்கண்டு வர்றதுக்கு நான் தான் காரணம். ஆனா இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன? மாங்கண்டு வர்றதுக்கு நான் மாங்கொட்டைய வச்சேன். அங்க பிள்ளை வர்றதுக்கு போதும்பா. என்னுடைய பெயர் நாரதன். என் பேர் வீரத்தேவன். எதுக்கு அவங்களுக்கு இந்த வீரத்தேவன் பேர் வச்சு? வீரமான செயல்களை செய்வேன். என்ன அப்படி பெருசா புரியுது? இது வரைக்கும் 5 கொடிய மிருகத்தை பிறங்க கொண்டு அடிச்சே கொண்டிருக்கேன். புலி, சிங்கம், அதெல்லாம் கொசு, மணி, சிறுத்தை, 5 கொடிய மிருகம். அதை விட பெரிய கொடுமைனா காண்டா மிருகம், யானை, நாக்கலாம் பூச்சி, ஓந்தி, கட்டா வண்டி, புள்ள பூச்சி, கீரி புள்ள. அவன பேர் வச்ச யாரு? அவனை பாக்கணும் முதல். உங்க பேரு வீரத்தேவன். ஆமா. அப்பா பேரு நம்பிராசன். அம்மா பேரு நங்கை மோகினி. அண்ணன் எத்தனை பேரு? 7 பேர் இருக்கும். ஏன்னா சோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு முக்குரோடு போயிடும். ஏன் உங்களுக்கு என்ன? என்னையா வேலை பார்க்க முக்குரோடு? கேள்வி கேட்கல. என்ன நான் கேட்கிறேன், வேலை பார்க்க சாமி. நான் அப்புறம் பதிலுக்கு கேட்பேன். என்ன கேட்கிறேன்? நீங்க நல்லா பேசுறீங்கல்ல, புராணம் பேசுறீங்க, நல்லா பாட்டு பாடுறீங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் கேட்கிற கேள்வியில வர்ற வார்த்தைய நீங்க அடுத்து சொல்லக்கூடாது. நல்லா கவனிக்கணும். என்கிட்ட கேள்வி கேட்கறது. ஆமாங்க, கேள்வி கேட்பேன். நான் என்ன சொல்றேன், நீ நகைச்சுவை நடிகர். சரி, நீ வர்ற வேலை சிரிக்க வைக்கிறா. நான் தப்பா கேட்க மாட்டேன். அதோட நிப்பாட்டிக்கிற. அம்மா என்ன செருப்பு டரியா? ஏன் பயப்படுறியா? பயப்படுறியா? அப்படி கொண்டு எதுக்கு நாரதரசம் போட்டு வர்ற? 4 வாட்ட படிக்கிறது, அப்புறம் நாராயணா உன்னை போட்டுட்டு ஓராயணா எழுத்தாப்பல. என்னடா ஆம்பளை மாதிரி பதில் கேட்டு சொல்லுங்க. இல்ல அவரு நீ கேட்ட நான் சொல்லி போடுவேன். சமாளிச்சு சொல்றேன். ஆனா நான் திரும்ப கேட்பேன். அதுக்கு பயனால தங்கராசு கிடையாது. அந்த அளவு தைரியம் வந்துச்சா? ஆமா. கேளுடா,
என்ன கேக்குற கேள்வி? கதையை நல்லா கவனிக்கணும். நான் கேட்கிற கேள்வியில வர்ற வார்த்தையை இங்க சொல்லக்கூடாது. கேட்கவா? கேளு. கேட்கிறேன். 8 காலு பூச்சிக்கு கால் எத்தனை? நீ என்ன சொல்லிருக்க? நான் கேட்கிற கேள்வியில வர்ற வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது. 8 காலு பூச்சிக்கு கால் எத்தனை? இப்படி கேட்டா என்னங்க பதில் சொல்றது? இப்ப நான் கேட்கவா? என்ன? பச்சை கிளி என்ன நேரம்? அப்ப அதுக்கு கழிச்சு வச்சு போ. மிளகா பொடி எதுல இருந்தா வரும்? மிளகாயில. மல்லி பொடி மல்லியில. மிளகு பொடி மிளகுலதான். மூக்கு பொடி சொல்லு. நாரதிட்ட கேட்கிறேன் சொல்லு. இப்ப நான் இப்ப நீனு கேட்டு நான் இந்த மாதிரி பேசிட்டு கேளுங்க. தங்க செயினை உருக்குனா என்ன வரும்? தங்கம் தான் வரும். வெள்ளி செயினை உருக்குனா என்ன வரும்? வெள்ளி தான் வரும். சைக்கிள் செயினை உருக்குனா என்ன வரும்? நானும் பேசுவேன் இந்த மாதிரி. அப்படியா? உன்னை வேணா கிளப்பி விட்டுருக்கேன். அப்ப எப்படி வந்தாலும் நீர் வருவீர். மீனுக்கு வலை போட்டா என்ன இருக்கும்? மீன் தான் இருக்கும். மானுக்கு வலை போட்டா என்ன இருக்கும்? மானு தான் இருக்கும். கொசுக்கு வலை போட்டா என்ன இருக்கும்? கொசு வருதுன்னு வலை போட்டா உள்ள கொசு இருக்குமா? சரி, கேள்வி கதிர புதுர துணிக்கிறீங்களா? இப்ப நல்லா கவனிங்க. அண்ணன் தம்பி 2 பேரு. சரி. அண்ணன் தம்பி 2 பேரு. அண்ணனுக்கு 10 வயசு. சரி. தம்பிக்கு அதுல பாதி. எத்தனை வயசு? 5 வயசு. சரிதானே? அம்மா. அண்ணனுக்கு 10 வயசு. சரி. தம்பிக்கு அதுல பாதி 5 வயசு. 5 வயசு. இப்போ அண்ணனுக்கு 50 வயசு. தம்பிக்கு எத்தனை வயசு? 25 வயசா இருக்கு. நீ நாரதர் ஓட்டு பொழந்த. என்னடா நான் கவனிக்க என்ன சொல்லு. யாருக்கு பதிலுக்கு தான் வாயை மூடிக்கு இருக்கணும். அண்ணனுக்கு 10 வயசு. சரி. தம்பிக்கு அதுல பாதி எத்தனை? 5 வயசு. 5. இப்ப அதே அண்ணனுக்கு வயசு 50. சரி. இப்ப தம்பிக்கு எவ்வளவு? 5 வயசு தானே வித்தியாசம்? ஆமா. இப்ப எவ்வளவு சொல்லு? 25ங்கிற? நான் பாதி பாதிங்க வயசு பாதின்னு சொல்லலையே. 5 வயசு தான் வித்தியாசம். 40. 10ல பாதி 5. இப்ப அண்ணனுக்கு 50. தம்பிக்கு எவ்வளவுன்னு கேட்டேன். அப்ப 50ல பாதிங்கிற மாதிரி தான் நான் பாதின்னு சொன்னா செருப்புடறியா? நீ கேள்வி ஒழுங்கா கேட்கணும்டா. இப்ப நான் உங்களுக்கு புரியல. சரி, இப்ப நான் கேக்குறேன். அண்ணன் தம்பி 2 பேர் வேட்டைக்கு போறாங்க. போய் தொலைட்டு எனக்கு என்ன? 3 மொய் அடிக்கிறாங்க. சரி. அண்ணன் தம்பி 2 பேர் வேட்டைக்கு போறாங்க. 3 மொய் அடிக்கிறாங்க. ஆளுக்கு சரி சமமா ஒரு பங்கணும். என்ன ஜீரமோட வேகம் என்ன இழுவைய போகுது சொல்லும். சரி சமமா பங்கணும். ஆனா முயல கொல்லக்கூடாது. முய உயிரோட இருக்கணும். எல்லாம் உன் கதையா? என்ன உருட்டியா? என்ன ஏய்யா எப்படியா? அண்ணன் தம்பி 2 பேர் வேட்டைக்கு போறாங்க. சரி. 3 முயல் அடிக்கிறாங்க. சரிசமமா பிடிக்கனால முயலை கொல்லக்கூடாது. உயிரோட இருக்கணும். எப்படி பிரி? கொல்லக்கூடாது. முயலை கொண்டாத்தானே பிடிக்க முடியும். பிரி. ஏங்க நீங்க என்னங்க கொஞ்சமா விவரமா பேசுறீங்களா? அண்ணன் தம்பி 2 வேட்டைக்கு போறாங்க. 3 மாசம் அடிச்சு விட்டாங்க. கொல்லாம எப்படி பிரிக்க முடியும்? பிரிக்கலாம். பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? அண்ணன் தம்பி 2 பேரு. அண்ணன் போறாங்க. அண்ணன் தம்பி 2 பேரு. அண்ணன் ஒருத்தன் தம்பி 2 மொத்தம் 3 பேரு. ஆளுக்கு ஒரு மயில தூக்கி தோப்பட்டையில போட்டு வரலாமா? மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? உள்ள இருக்குது தங்கச்சி 2 பிள்ளைய சத்தம். இன்னொன்னு எனக்கு காதலி இருக்கா. உனக்குமா? ஏன் நீங்களே கொட்டாம்பட்ட நாள் வச்சிருக்கீங்க? எனக்கு வலிக்குதா? நீதான் மொட்டாச்ச. நீ இருந்து என்ன போற? மொட்டு தாயா மலர்ந்தா வாசம் வருவேன். சரி, பெண்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கிறேன். இந்த உடம்புக்கு நீ பார்த்து என்ன பண்ண போற? எங்களுக்கு தெரியும். என்ன பண்றேன்னா அந்த பிள்ளைய கூட்டியாரியா? கூப்பிட்டு வர காசு கொடுப்பியா? எதுக்கு? அது இந்த ராமதாசன் வருவாரு. வீட்டுக்கு வந்து என்ன 3 பேர் வர்றாங்க. விருந்தாடி போனவுக்கு சோத திட்டியா? வாய தோட முடியா ஒட்டி இருக்கு. அழைத்து வாருங்கள் பெண்களை. என்ன மிருதக்கார கிறங்கி வரையா? சிப்ட் குடிச்சா? ஆமா. எப்பா இந்த ஒவ்வொரு ஆளையும் நான் உள்ளதால முடியும் படுற சித்திரத பெரும்பாடா இருக்கு. பப்புனுக்காரதே பாவம் 10 மணி இருந்து முடியறதுக்கு முடியுது இல்ல. பாப்பா உலக ரொம்ப பூ
இப்ப வர அது காலையில வரும் சூடா குடி. என்னத்தை பார்க்க தெரியுமா? என்னத்தை பார்க்க? ஆனாலும் 3 மச்சம் இருக்கு பாக்குறியா? பப்புக்குட்டி சாமி வந்து அழைத்த விஷயம் என்னவோ? சாமியார் வந்திருக்கிறார். எதற்காக வந்திருக்கிறார்? நம்மை காண வேண்டுமாம், நல்லாசி கொடுக்க வேண்டுமா? ஆஹா, சாமிக்கு ஏதோ 3 ஆசை இல்லை என்று கேள்விப்பட்டேனே. மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை என்று 3 ஆசையும் சாமிக்கு இல்லையா? நீங்கள் ஒண்ணு பண்ணுகிறீர்களா? அவரை அழைத்து வாருங்கள், நான் 7 ஆசை வர வைக்கிறேன். ஐயப்பா, உன்னை பார்த்தா உன் புருஷனுக்கே ஆசை வராது. மாமா சாமி சித்தாளா இருக்காரு. சித்தாளா? நான் நல்லா சொல்றேன் கேளு. உனக்கு ஒரு மாமான்ற மாதிரி அட்வான்ஸ் பண்றேன். நீதே மாமாவா? பாரு, சின்ன ஆளா இருக்கு, பெரிய ஆளுக்குன்னு இடம் போடாது. 100 இன்ச்சு டிவியா இருந்தாலும் 10 இன்ச்சு டிவியா இருந்தாலும் ரிமோட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படியா? அதுல அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீ பெருசுன்னு பார்த்து ஏமாத்துறாத. சின்னதாதான் இருக்குமா? இப்ப நான் என்ன பண்ணணும்? கவட்டில பாய் ஜெயராஜன் அதை பண்ண மாட்டேன் யார்ட்டையும். ஜெயராஜ் மாமா சாமி வரவேற்பு கொடுமா. மாமா இவ எதையோ சாமிட்ட நோய் அது மிளகா கூட பெருசா இருக்கும். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வரவேற்பு சாமியார் பள்ளி கூட போகலாமா? பள்ளிக்கூட போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? எல்லோருக்கும் நல்ல படம். அட மைனாவி 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 வா, பள்ளி கூட போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? வாங்க சாமி. 16 மட்டும் பெருவாழ் வாழ். நன்றி மாமா. ஓ, இது 16 பத்தா பால் வாழ வச்சு மாமான்றது திடீர்னு உடனே சொல்லிட்டேனே. சாப்பிடு. யாராவது போய் காசு கொடுங்க முதல்ல. இந்த காலத்தில் இருந்ததே அப்படியே சாணி இருக்காக்கு. சாமி, நான் சங்கடப்பட மாட்டேன். ஏன் ஆளுதே உங்களை ஆசைப்படுது, கைய கொடுங்க. காதலி பச்சத்தை நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல. எப்படியோ எனக்கு ஒரு குட்டி நாரதர் போறதா சரிச்சேன். வீணையோட உன்னைய மாதிரி ஒரு மனசு யாருக்கும் வராது. அப்ப நீ ஒண்ணும் இல்லையடா? எனக்கு வேணாம். இது வெதர்ல அடிக்கிறா அது கிடைக்கலையேன்னு கும்பிடுறேன். ஒரு பொம்பளை
பார்க்கவே இல்லை. பார்க்க மாட்டேன் தங்கச்சி. ஆமா ஓய்வு முடியாமா அம்மா பூவுலகில் நீ நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். தங்கச்சி சந்தோஷம். சாமி வந்திருக்கிறா, அழைத்து வாருங்கள். வாருங்கள் சாமியா. பெரிய கலாச்சார சீரழம் பத்தி பேசிக்கிட்டாரு. இது பெரிய யோக்கியமா இருக்காங்க. உங்களை பார்த்து கலாச்சார சீரழி இருக்காரு. முகர கட்டையில பாரு. தங்கச்சி புண்ணியமே ஒரு பாகிய முனியே புனத்தில் எழுந்தருளும் இந்த வனத்தில் எழுந்தருளும் குறிஞ்சி வெச்சி செங்கோடு வெறி தேமா செம்மணிப்பூ பெருமூங்கிற்பூ கோவிலம் இரளாம்பு மரமரப்பு களிரம் வடவளம் வாகை வெட்பாலை எருவே சேர்விலை கல்விலம்பு வான் பயணி குரவம் பச்சிலைப்பூ மயிலம்பு காயாம்பு ஆவாரம்பு சிறுமுங்கிற்பூ சூரைப்பூ பூளைப்பூ குன்றிப்பூ குறுங்கிளை மருதம் கோங்கம் மஞ்சாடி திலகம் பாத்தி செருந்தி அதில செண்பகம் கரந்தை காட்டுமல்லி மாம்பூ தில்லை குள்ளை முல்லை பிடலை செங்கருங்காய் வாழை வள்ளி நெய்தல் தாளை தளவம் தாமரை ஞாழல் மவ்வல் கொடி செம்மல் செம்மன் வெண்கோமல் கைதை சுரபுன்னை காஞ்சி கருங்குவலை
பாங்கர் மரவம் தனக்கம் சங்கை கர்ணச்சிப்பு தும்பை துராய் நந்தி நரவம் பகனை பலாசம் அசோகம் வஞ்சிபத்திரிகம் கொன்றை இளவம் அரும்பு ஆத்தியவரை தாந்தொன்றி புன்னாகம் பாரம் பீக்கம் குறுக்கத்தி சந்தனப்பு அகிர்ப்பு நாகாந்தப்பு நாகார்ப்பு நன்னல் நரி வேங்கை எருக்கு குருந்தம் புன்னை பலை செங்குரல் மொத்தம் 99 மலர்கள். இந்த மலர்களுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த மலர்களுக்கும் மன்னர்களுக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த மலர்களுக்கும் தெய்வங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. மலர்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. மலர்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த மலர்கள் தூக்கி தான் உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கும். பூக்கள் இல்லாத காரணத்தால் பூக்களின் பெயர்களால் வரவேற்பு வாருங்கள் சுவாமி, ஆசீர்வாதம் கூறுங்கள். வாழ்க பல்லாண்டு. 14 உலகம் சுற்றக்கூடிய மாவட்ட முடிவு நாரதர் பெறப்பட்ட நாரதருக்கு இப்படித்தான் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்ற முறைப்படி வரவேற்பளித்துள்ள மனதார மகிழ்ச்சி அடைகிறேன். இருந்தாலும் என்னை வரவேற்று நமக்கு இந்த நாரதருடைய வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்து என்று தெரியுமா? சித்தனுங்கு கத்தியாச்சு அரகத்தி கத்தி தந்த திறனி எல்லாம் வத்தி போச்சு சுத்தமாக செல்வதெல்லாம் போதையா சுத்தமாக காவிரதா ஏறலையா தந்தன தந்தன தன தந்தன 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 உன்னதமா என்னதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்கே இம்மதமோ ஆண்டவன் அந்த மதம் பொங்கரா 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 சொல்லாது புசரமே மேலடா வங்கரா 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 சொல்லாது சங்கதி சொல்லுறேங்கடா அந்த ஆண்டவன் தான் கிட்டுவாரா சிவாயில எந்துவா வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா இந்த நாரத வாழ்த்துக்கள்மா நல்லவங்கே அனைவருக்கும் நாரத வாழ்த்துக்கள்மா. அற்புதமான இன்று இந்த அற்புதமான இந்த இடம், இந்த இடத்தில் உங்களை சந்தித்ததில் நான் பெருமை அடைகிறேன். சில சந்திப்புகள் மரியாதையான சந்திப்பா இருக்கும், சில சந்திப்புகள் ஆணவமான சந்திப்பா இருக்கும், சில சந்திப்புகள்ல பிரளயம் உருவாகும், சில சந்திகள்ல அன்பு பிறக்கும், சில சந்திப்புகள்ல பிற விஷயம் நல்ல விஷயங்கள் பிறக்கும். இதுதான் உண்மை. ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு 2-3 சந்திப்பு மட்டும் நான் பேசுறேன். அவர் பேசுறாரு தொட்டு வச்சிருக்காரு. முருகனுக்கு 2 பொண்டாட்டி கலாச்சார சீரழிவு. இவர் 52 பொண்டாட்டி கேட்ட இவர் அதை போய் பேசலாமா? சமயன் பாண்டி தமிழன்னை குரூப் சார்பாக மணிவளம்பட்டியை சேர்ந்த அன்பு தம்பி அவர்கள் 50 ரூபாய் எனக்கு அன்பளிப்பு அன்புலத்துக்கு நன்றி. நீங்க பேசுங்க, உங்களை பேச வேணாம். நான் என்ன பேசுறேன் கவனிச்சுட்டு பேசுனீங்களா இல்ல கவனிக்காம பேசுறீங்களா? அதுக்கு மட்டும் எனக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. உள்ள உட்காந்து வீடியோ கால் பார்த்துட்டு நான் கிடையாது. எனக்கு தெரியும் பப்புன்னு என்ன பேசுறாரு, மக்கள் என்ன ஆர்வத்தில் இருக்காங்க, எதை ரசிக்கிறாங்க, எதை விரும்புறாங்க, நாரதர் என்ன பேசுறாரு, எல்லா வார்த்தையும் கவனிச்ச வள்ளி நீங்க இந்த வார்த்தையை சொல்றீங்க. நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சா சொல்லுங்க. கவனிச்சையில சொல்லுமா சொல்லுங்க. என்ன சொல்றீங்க நீங்க? என்னத்த யோக்கியம் மாதிரி சொன்னீங்க. பேசக்கூடாது. நான் பேசி முடிச்சப்ப நீங்க பேசுங்க. இல்லங்க அப்படி இல்ல, நீங்க சொன்னதுக்கு முதல்ல பேசி முடிச்சப்ப தவறுங்க. நீங்க பேசுங்க, நான் உங்களை பேசுறேன். கலவாயிடுச்சு இந்த மாதிரி. நீ பெரியல நான் பெரிய. எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, மக்கள் விஷயம் போய் சேரணும். ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்கன்னா அதுல நான் தவறுங்கிறது நான் ஏத்துக்காத அளவுக்கு நீங்க பேசுறீங்கன்னா நான் பேசாம இருப்பேன். நான் சொல்றது நீங்க தவறுன்னு எப்படி சொல்றீங்க? சொன்னதே நீங்க அப்ப கவனிக்கல. நாரதர் 52 கொண்டாட்டி வரணுமோ யோக்கிய மாதிரி முருகனை பத்தி சொல்றாரு அப்படின்றியா? அப்ப நான் என்ன சொன்னேன்னு கவனிச்சியா? எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னா? நீ நான் அதை சொன்னேன், கதை முடிஞ்சிடும். பிரம்மனும் சந்திப்பு இல்லாம போயிடும். ஐயோ இல்லையா, நீ முதல்ல நாரதருக்கும் முருகனுக்கு சம்பந்தமே படுத்தக்கூடாது. நான் சொல்லவே இல்லை. அப்படி நாரதர் கொண்டாந்து எப்படி முருகனோட இங்க ஒண்ணா சம்பந்தப்படுது? நான் முருகனுக்கு நாரதருக்கு சம்பந்தப்படுத்தி பேசுறேன். 2 கொண்டாட்டி பேசுனது யாரை பத்தி பேசுறேன்? நான் 2 கொண்டாடிக்கிறது எங்க நடக்குன்னு சொல்லி பேசுறேன்.
என்ன கவனத்துல இருந்த நீங்க எங்க நினைக்க சொல்லுங்க. ஒருவனுக்கு ஒருத்தி என்பது உலக இயல்பு. அது தமிழகத்துல இருக்கு. வள்ளிய தமிழகத்துல பிறக்க வச்சிருக்காரு. இந்த நாட்டுல பிறக்க வச்சு வள்ளிய பிறக்க வச்ச முருகன் ஏன் ரெண்டாவது கொண்டாட்டியா கல்யாணம் இப்ப கலாச்சாரத்தை மீறாரான்னு தான் கேட்டேன். தேவலோக கணக்கு 452 கொண்டாட்டி இது இந்த பூமிக்கு கணக்க சேர்க்காத, அதுவும் குறிப்பா தமிழகத்துல சேர்க்காத. அது நீங்க இந்த மாதிரி பேசலாமா? இதுதான் படிக்காத தற்கூரிய பேசுற